மற்றும் ஒரு அண்மை செய்தி, தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு உள்ளிட்டோரை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிமுகவிலிருந்து விலகி பலர் இணைந்த நிலையில் தற்பொழுது தாவேகாவில் இணைந்தவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேகாவில் இணைந்தவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தாவேகாவில் புதிதாக இணைந்தவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சந்திப்பு எப்பொழுது நிகழ இருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சலோமி. தற்போது பனையூர் அலுவலகக்கூடிய தாவேகின் தலைமை அலுவலகத்தில் குறிப்பாக இன்று காலையிலிருந்தே பல்வேறு நபர்கள் மாற்றுக் கட்சியில் இருக்கிறவர்கள் மிக முக்கியமாக தாவேகா இருந்து வருகிறார்கள். மேலும் கடந்த 2 வாரங்கள் முன்பாக தாவேகாவில் இருந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக உடுமலை ராதாகிருஷ்ணன், மேலும் விஜயபாஸ்கர், மேலும் 2 விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மிக முக்கியமாக கட்சியில் இணைந்தார்கள். தற்போது அவர்கள் தமிழக முதல்வரும் தாவேகா கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் சந்திப்பது என்பது மிக முக்கியமாக பார்க்க என்றால், தொடர்ந்து சனிக்கிழமை என்றாலே தாவேகாவில் இணையும் மாற்றுக் கட்சி இணையும் நிகழ்வு என்பது வழக்கமாக நடந்து வருகிறது. ஆனா இதுவரைக்கும் இணைந்தவர்களை யாருமே தமிழக ஜோசப் விஜய் சந்திக்கவில்லை. அவர் விமர்சனமான நிலையில தற்போது இன்று தலைமை அலுவலர் சந்திப்பு என்பது மிக முக்கிய ஒன்றாக இன்று வந்திருக்கக்கூடிய தமிழக ஜோசப் விஜய் கூட பட்டு சட்டை கட்டி வந்து கூட பார்க்க முடியுது. மேலும் மிக முக்கியமா ஏற்கனவே மாற்றுக் கட்சியிலிருந்து பல்வேறு நபர்கள் மிக முக்கியமாக தாவேகா இணைவதால் அவர்களுக்கு எது போன்ற பொறுப்புகள் வழங்கலாம் என்ற இந்த தலைமை நிலைய தலைவரோட இன்று தமிழ் ஆலோசனை மேற்கொள்கிறார். என்றால் ஏற்கனவே தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து கொண்டுதான் இன்று 4 பேர் வந்திருக்கிறார்கள். அதில் எம்.ஆர். விஜயபாஸ்கரும், மேலும் சி விஜயபாஸ்கரும், மரகதகுமாரவேல், ஜெயக்குமார் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய பொறுப்பு வழங்குவது தொடர்பாகவும், மேலும் வரக்கூடிய இடைத்தேர்தலை போட்டியிடுவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசித்த பிறகு இன்ற கட்சியில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையுமே தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் சந்தித்த இருப்பதாக தகவல் இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.